அது கூட என்ன பார்க்க மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. திட்டிக்கிட்டே இருக்காரு சும்மா சும்மா. நான் திட்டுறேன். சரிம்மா சரி. உங்க மக்களே நான் திட்டுறேன்னா வாங்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே திட்டாலும் ஆறா எப்படிலாம் பண்றானு. மாப்பு இதெல்லாம் பண்ணினா தான் நீ ஆச்சரியப்படணும், பண்ணா இல்ல. ஊடி தங்கச்சி பெற்று வச்சிருக்கீங்க. இப்ப நான் ரவுடி ஆயிட்டேன். சரி சண்டையை விடுங்க. அப்படி சண்டையை போட்டுட்டாலும் பக்கத்துல தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கோ. அப்புறம்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சாச்சா? பக்கா பிளான். நாளைக்கு நைட்டே போயிடணும்னா அப்பதான் நாளைக்கு காத்தால பந்தக்கால் நட முடியும்ல, அதான். ஓ அதுக்காக நாளைக்கு நைட்டே போயிடுவாங்க. போறோம். அதிசயமா போகணும் வந்துச்சு. நாளைக்கு நான் அண்ணியை போய் பார்க்கணும், என்ன கூட்டு போக சொல்ல. அங்க போறப்பாரு கூட வேண்டாம், கார்ல கூட போகலாம். டிராவல் தேவையில்லை. கூட்டு போலாம். உங்க கூட்டு போக கூடாது சொல்லுவாங்க. கல்யாண மாப்பிள்ள வேண்டாம், ஏரியா விட்டு ஏரியா போக கூடாது. கொஞ்ச நேரம் கூட்டு போயிட்டு வாடா. தேவையில்லை. கூட்டு போவாராமா மாட்டாராமா? அதெல்லாம் மாட்டேன். நாளைக்கு நான் போவேன். எப்படி போறேன்னு பாக்குறேன். கூட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் உங்களை வச்சேன், நீங்க தான் அதை ரிஜெக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் யார் கூட போனாலும் கோச்சு கூடாது இப்பயே சொல்லிட்டேன். இல்ல நான் கூடாது கூட்டம் போக கூடாது பண்றேன்னு பாக்குறேன். உலகத்துல இவர் மட்டும் தான் எங்களை வெளியே கூட்டு போவார்னு ஒரு நினப்பு. வர வரைக்கும் தானே மூச்சு காட்டுறா. 10 நிமிஷம் ஆகுமா? கூட்டு போயிட்டு கூட்டு வாயேன். அவளுக்கு அங்க இல்லாததே ஒரு கில்ட்டா இருக்கும் தானே. சும்மா 5 நிமிஷம் பேசிட்டு அங்க விளையாடிட்டு வர போறான். அதுக்கப்புறம் அங்கேயே தங்கிட்டு வரான். சார் நீ நாளைக்கு இங்க பந்தக்கால் இங்க இருப்பாளா அங்க இருக்கணும்னு நினைப்பாளா? நல்லா இருக்குல்ல. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல மச்சான். பண்ணித்தோல ஓ. இருக்காதங்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வா நம்ம ரூம் போலாம். சரி குட்டி வா போலாம். என்னென்ன கொன்றும் பாத்துக்கோ. ஆமா இவருக்கு ஒன்று இருக்கேன் கைப்பூ பறி. ரொம்ப மல்லி கட்டுற. இப்ப பேசுவானா? மத்தவங்க கிட்ட பேச தேவையில்லை. சொல்லி குட்டி வேற என்ன வேலை இருக்கு? லக்கேஜ் பேக் பண்ணும் இங்க கல்யாணத்துக்குலாம். அதுக்கப்புறம் கட்டில் எல்லா லக்கேஜும் அடுக்கி ஒரு கட்ட பேக்ல அடுக்கி வைக்கணும். கேரளாக்கு எடுத்துட்டு போக வேண்டியது. அது சூட்கேஸ் எடுக்க வேண்டியது. உன்னோட வெட்டிங் சூட் அதெல்லாமே ஒரு சூட்கேஸா பிடிச்சிச்சுன்னா, ஏன்னா அழுத்தி வைக்க முடியாதுல்ல, அதெல்லாம் மடிப்பு களையக்கூடாது. காலில் கட்டுற பட்டு புடவையும் அதே மாதிரிதான். இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃப்ரீ ப்ளீட் பண்ணி தருவாங்க, அவங்க கிட்ட பண்ணி வாங்கிட்டேன். ஏண்டா? இல்லைண்ணா அண்ணி இதுவே வாங்கிட்டேன், எந்த வாங்கிட்டேன். இருந்தாலும் பியூட்டிஷன் தான் வந்து அண்ணி கட்டுவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் அப்படிதான் வாங்கிட்டேன். ஒரு டிசைன் பிடிக்கும், அந்த மாதிரி காட்டணும், நான் ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கிட்டேண்ணா. அதெல்லாம் டைம் எடுக்கும், அந்த அளவுக்குலாம் இப்போ முடியாதுல்ல, அதான். சரி லெஹங்கா ஃப்ராக் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ட்ரெஸ் இல்லை, ஸோ அதெல்லாம் 2 வச்சாலே அடைச்சிக்குது. அதுக்கு தான் கேரளா தனியாக கட்டப்பையில் வச்சுட்டேன். உங்களுதெல்லாம் கூட உங்களுது அங்கே இருக்கு. ஸோ உங்களுது அண்ணி அங்கே இருக்கு, எங்களுதெல்லாம் தான் இங்கே இருக்கு. கரண்ட் இதெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். வந்ததுக்கப்புறம் அதை அப்படி கட்டிலில் போட்டு இதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் காற்று ஆற வச்சு ஒரு மாதிரி ஹீட் பண்ணி மடிச்சு தூக்கி மேலே போடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் தான் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒகேஷனுக்கு போடுறது. எதுவும் யாரையும் கேட்கல. ஒரே ட்ரெஸ் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க? பரவாயில்ல போடலாம், தப்பு இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பூத மூஞ்சி கட்டுறது தள்ளி வச்சது. இருடி மகனே, நான் அங்கே போயிட்டு நைட்டு தான் வருவேன். இவ்வளோ வந்திருப்பேன், நைட்டு கோலம் போடுற வேலை இருக்கு, அதனால தான். வெடிக்கத்தால் எழுத்து போட முடியாது, ஆனால் நைட்டு போட்டு படுக்கிறேன்னு அம்மாட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப மனசுக்குள்ள நினைக்கிறோம். என்ன நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்மள இழுப்பில்ல எங்க போனா இவன்? அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் அண்ணன் எடுத்துட்டு செஞ்சாலும் செஞ்சிருப்பா. கேடி ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே போவோம், புருஷனை எழுப்புவோம், கொஞ்சம் குட் மார்னிங் சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது, விட்டா பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது. எப்படி ஏமாத்திட்டு ஓடிச்சுங்க ஒரு ரெண்டுத்துக்கு அப்புறம் இருக்காங்க. அண்ணியை பக்கம் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால இந்த வேலை. அதனால அம்மா வீட்டில் இருக்கிற முடிவு பண்ணிச்சு. கேடி இன்னும் வரேன், இழுத்து குடிக்கல மட்டும் ஒரு மந்த மட்டும் உன்னை விட்டுருவேனா, இப்படி விட்டுற மட்டும் அவளே மாட்டேன். ஏமாத்திட்டு போன இரு உனக்கு இருக்கு. அதான் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் எதுக்கடி அதையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆஃப் பண்ண டிவி பார்க்குறவங்க நீங்க தான். ஆண்டி பண்றது ரொம்ப போர் அடிக்குது. பசங்களாம் கடைக்கு கொடுப்போம்ட்டு. அப்ப நான் மட்டும் தனியா இருப்பேனே. பறந்த வாழை இருப்பா, வாயாடிக்கிட்டே இருப்பா. அவ குரல் கேட்காம ஒரு மாதிரி இருக்கு. அதானடி இங்க வந்துட்டு ஒரு போன் இல்ல, நாங்க வேற வந்துட்டோம். ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்க. போன அவ கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருமா ஏஞ்சல் கிட்ட போன் கொடுக்காதவங்க? அவ அண்ணன் அவன் புருஷன் வந்தான். அது அப்படி போன்லயே பிஸி ஆயிடுவாள் அங்கிள், அதான். எல்லாம் தரமாட்டானுங்களா? எங்க கூட பேசிட்டு இருப்பா, சேட் பண்ணிட்டு இருப்பா, அவங்க கூட பேச மாட்டான்ட்டு. அவளுங்க போர் அடிச்சுட்டா இருப்பா.
ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. நடுவில் ஒரு நாளாவது வந்து பாப்பான்னு நினைச்சேன். நாளையில இருந்து ரொம்ப பிஸி. எப்படியும் வரமாட்டாங்க, அங்க ஆளுங்க வந்துருவாங்க, பந்தக்கால் அது இதுன்னு இருக்கு. எப்படியா நடுவில் எப்படியா வருவான்னு நினைச்சேனே, இப்படி வராம போயிட்டாலே. சரிம்மா, என்ன பண்றது, ஒத்துக்கிட்டாதானே. தெரியல, எப்படி வீரா ஒத்துக்க மாட்டான் தான். ஆனா அத்தையும் மீறி ஏதாவது பண்ணிட்டாரு வந்திருப்போம். ஒரு 10 நிமிஷம் இப்படி வந்து கண்ணை காமிச்சிட்டு போயிருப்பான்னு பார்த்தேன். சரி, இப்படி பண்ணிட்டாளே. ஒரு மாதிரி போரா இருக்கு அவ இல்லாம. தெரிஞ்சு நான் அவ இல்லாம இருந்ததே இல்லை போல. என்கிட்ட இப்பதான் தெரிஞ்சது. நான் மிஸ் பண்றேன் உன்னாத்துவ. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் அவ கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் போல. எனக்கே தெரியல. இங்க தனியா இருக்கும்போது தான் அது ஃபீல் ஆகுது. ஆமா, அவ இருந்தாலே எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாரும் இருந்தாலும் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. ஒரு மாதிரி யாருமே இல்லாத ஃபீல் தான் இருக்கு. எப்படிமா சிவா விட்டுட்டா? இது கூட என் மாசம் எதுக்கு எடுத்துக்கிறோம் உன் பேரையும்? தாத்தா அது வந்து பேச்சு வர எதுவும் கேட்கக்கூடாத வர சொல்லி வச்சிருக்கா. சாரிமா, தெரியாம கேட்டுட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. கையில எனக்கு அங்க இருந்தே ஃப்ரெண்ட் இல்ல, அதனால ஒன்னும் சொல்லல அவங்க. சரிம்மா. ஆனாலும் உன் தங்கச்சிக்கு இருக்க திமிரு இருக்கே. என்னடா என்ன பண்ண? என் ஃபோன்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ஃபோன் எடுத்துட்டு போக கூட முடிவு பண்ணதுனால என் ஃபோன் பக்கத்துல அவன் ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு திமிரு இருக்கும். இப்போ மட்டும் சொன்னான், அவதான் போவேன்னு சொன்னாலே நேத்து. கரெக்டா அந்த நிஷாந்த் பையன் அவனுக்கு இருக்கு. தூக்கிட்டு போனா அவளை. அவன் இதே சாக்கில் அவன் ஆளை பார்க்கலாம் போயிருப்பான். அதுக்கு தான் கேள்வி அவன் சூஸ் பண்ணியிருக்கா. திமிரு இருக்கும். ஏன் விட்டு போயிட்டான்? அதை நான் சொன்னோம், போய் உன்கிட்ட என்ன விட்டு போன பேர். என்ன என்ன உன்னை கூட்டு போன்னு சொன்னா, நீ தான் போக மாட்டேன். அப்புறம் திமிருடா. சரி, இப்படியே புலம்பிட்டு இருக்க போறியா? வேற என்ன பண்ண சொல்றது? எனக்கு குழம்பு விட்டாள். சரிடா, புலம்பாத. அவன் எல்லாமே இருக்கு பிடிச்சதுடா. யாருன்னா ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்கடா. வேணான்னு சொல்லியிருப்பா, நீ வர சொல்றீங்களா? அதுக்குதான் உங்க கூட்டு போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. விஷயமா தான் பண்ணியிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். காலைல ரொட்டி கேட்டுருக்கலாம்ல. கேட்டுன்னு முதல்ல சொல்லிட்டு அவள் எழுத்து புடிச்சினா அதான் எதுக்கு வம்பு நான் வரணும் வச்சு எஸ்கே போயிட்டான். அவளே வாங்கி அவனுக்கு இருக்கு நைட்டு. இப்படி பண்றதுனால தான் அப்படி பண்றான். போதும் படா இல்லையா? ஓ, இந்த ரூம் எனக்கும் சொந்தம். ஆமா, சொந்தம் சொந்தம். செக் பண்றா இவன். ஆளு வந்து நான் வந்துட்டேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? ஆடி வா, பறந்த வாழு. அடி வாங்க போற உன்னை பாரு. ஒருத்தர் அவர் இல்லாத குறைத்து தச்சுட்டு இருக்காரு. நீ வரும்போது கத்திட்டு விளக்கடை பண்ணிட்டு வரேன். நானே அந்த மனுஷன் இல்லையே நிம்மதியா வரான். நீ அதுக்கு சேர்த்து வச்சு இவர் டார்ச்சர் பண்றாரு. ஏன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. அதுல இருந்து எதிர்ப்பு சொல்லி வேண்டாம். லவ் ஏன் இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை தாய் இருந்தா அப்புறம் ரூட்டுக்கா. வள்ளே, அப்புறம் உன் அண்ணனும் உன் அத்தனை வச்சு செஞ்சிருவாரு. புரியுதுல்ல? உட்கார் நிக்கிற. முடியல நீ, அவனுமே சரியில்லை. நீ நிக்காத நடக்காத உட்காராத, கடுப்பா இருக்கா நீ. வந்து உட்காந்து வீட்டுல வேலைக்கு ஆகாது. அது என்னவோ சரிதான். வீட்டுல உட்காரத்துக்கு வேற இடம் கிடைக்கல. என்ன பிபி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஒரு டிக்கெட்டுங்களையும் காணும், காணும் சித்திய காணும். பக்கத்து வீட்டுல கூட பூட்டி இருக்கு. என்ன கதை? என்ன உங்க வீட்டுல எல்லாம் இந்த வீட்டுல இருக்கீங்க? எங்க வீட்டுலதான் இருக்கணும். ஆமால. டிவி பக்கம் வந்தடி. ஐயோ, நாங்க டிவியை மறைச்சிட்டோமே, பரவாயில்லையா? போர் அடிச்சது ஆஃப் பண்ணி போட்டு தான் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். எல்லா டிக்கெட்டுங்களும் எங்க? நலங்குக்கு ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. இங்க போலியா? வெடிக்கத்தால் தானே வந்தோம், அதனால வேண்டாம், டயர்டா இருப்பீங்க, ஒரு நாள் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ, ஓகே ஓகே. மாமிகளா போறாங்க. நாளைக்கு இடி காத்தால. சரி சரி. இந்த வீட்லயும் சொல்லி யாரும் அந்த பக்கம் வர மாட்டீங்க. நீ எப்படி வந்த? நான் வந்து யாருக்குமே தெரியாது. இல்ல சொல்ற. உங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்கிறது போதும். அடிச்சிடுங்க. சரி, அப்பட்டமா தெரியுதுல, அதுக்காக சொன்னேன். பிச்சு பிடிச்சு பாருங்க, அது கூட என்ன பார்த்து சொல்லல. என்ன இன்னைக்கு நமக்கு முடிவு பண்ணிக்கேன். எல்லார் பக்கமும் பார்க்கலாம். புரிஞ்சது புரிஞ்சது. புரிஞ்சா சரி. ரவுடி ராக்கம்மா. தேங்க்யூ. என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வச்சு பேசுறதுக்கு இங்க வந்திருக்க வேண்டாம். பாக்குறத விட்டுட்டீங்களா? ஆனா பார்க்க சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பேச்சு பேசுறாங்க? அதனால நீங்க என்ன பார்க்காதீங்க, உங்க பொண்டாட்டியே பாருங்க. அவளே காரை பிடிச்சி திருவிழா பார்த்துக்கோ. ஓ, ஆள் இல்லைன்னா திரும்புவீங்களோ? போய் சொல்வேனாக்கும். அதெல்லாம் தெளிவா நாத்து போட்டு கொடுத்துருவோம். ஓ, கை வச்சிடலாம் எல்லாருக்கும் நினப்பு. போனு தெரியும்ல. ஒரே போனு போட்டு வர வச்சிருவா. வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வர வைக்க வேண்டாம் ப்ளீஸ். இவ்வளவு பயம் இருக்கு. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போன் பக்கத்துல வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். போன் எடுத்துட்டு வரல. அஸ்கு புஸ்கு அதை எடுத்துட்டு வந்துட்டு எவன் மாட்டிக்கிறது? இந்த கேடித்தனத்துக்கு வீட்டுக்கு போனா வாங்கி கட்டுறீங்க, அது தெரியும்ல. அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு எப்படி எஸ்கேப் ஆகணும் தெரியும். அதெல்லாம் எல்லாம் விவரம் இல்ல.
கரெக்டா எஸ்கேப் ஆயிடுவா. ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருப்பா. இப்போ என்ன பார்க்கணும் அதுக்கு தானே. அம்மா தாய் உன் அண்ணாவை நீயே வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்கல. இப்படி ஒன்றும் யாரும் வேண்டாம் வரப்ப எங்களுக்கு விட்டு கொடுக்க தேவை. வேண்டாம் வரப்பா விட்டு தரேன். புரியுது புரியுது, நாங்க தேவையில்லை. எல்லாம் எல்லாம் அப்படிதாம்மா. எல்லாம் விதி விதி விதி, ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தையில இருந்து ஒரு பேச்சு பேசிட்டு இப்ப அப்படிதான் பண்ணுவீங்க. தெரியும் 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 தெரியும். இந்த வாய் இல்லாம தாண்டி போர் அடிச்சது. என்னவோ சரிதான், இவ்வளவு நாள் 3 பேரும் புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன் இப்பதான் தெரியுது. அரை செகண்ட் சும்மா இருக்க மாட்டேடி. பம்பு இழுத்துக்கிட்டே இருக்க. இழுத்தாதான் அது லவ். என்னம்மா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன். அது பேசுற பேச்ச பாத்தீங்களா? அவ புள்ள பூச்சி. அந்த அளவுக்கு தெரியுது அது புள்ள பூச்சி இல்லைன்றீங்க. இன்னைக்கு என்ன யாரும் இல்லை, என்ன இது பார்க்குறியா? இல்ல இல்ல, நான் சிக்கிறதாவே இல்லை. எனக்கு டைம் ஆச்சு, டியூட்டி கிளம்புறேன். நீ வம்பிழுத்து முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி வந்து கூட்டு போறேன், சரியா? திட்டினோடனே மனசு காக்காம ஓடுறீங்க. இல்லை, உனக்கு வரும்போதே சொல்லிட்டு எனக்கு டியூட்டி இருக்கு, உன்னை விட்டுட்டு தான் போவேன்னு. என்ன? சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்சம் அக்கப்போர்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நிமிஷம் வாங்கியிருக்கோமே. ஓ, ரொம்ப சலிப்பு தெரியுது. என்ன உங்களுக்கு உங்க புருஷன் வரலன்ற காண்டோ? எனக்கு என்னவோ அவ புருஷங்க கூட இல்லைன்ற காண்டில் அவளுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சேம் ஃபீலிங். மூக்க உடைச்சிருவேன். இப்ப ஒட்டைப்பேன். வர நாத்தனார் பயமே இல்லாம போச்சு இந்த 2 அண்ணிங்களுக்கும். சிங்கிள் நாத்தனாரா இருக்க உனக்கு இவ்வளவு திமிரா இருந்தா அன்னிங்களா 2 பேர் இருக்கும். அப்ப நாங்க வச்சு செய்ய மாட்டோம். அதானக்கா, நம்ம கூட்டு சேர்ந்து விகதி என்ன ஆகுறது? சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டையும் சேர்த்துப்பேன் தானே, யானையும் சேர்த்துப்பேன். திட்டு பழி வாங்குவோம். முடிஞ்சா கூட்டு சேர்த்து பழி வாங்குவோம். நம்புறது வேஸ்ட். இது கொஞ்சம் மூஞ்சி மாறி பக்கம் போய் நின்றுவானே. ஐயோ ஆமாக்கா, அவரை கூட்டு சேர்க்க முடியாது. அவ புருஷனுங்களா அவங்க நவீன சின்ன தம்பிங்க. அதனால அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஓ, வர வர எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட உங்க அண்ணன் அப்படிதான். அந்த கிறுக்கன் மாதிரியே தான். அவங்க உண்மையதான் சொல்றாங்க. அம்மா, நீ கூட கூட்டு சேர்ந்துட்டா? எல்லாருக்கும் தெரியுது இல்ல. நாங்க நான் இருந்தா மாட்டி முடிப்பேன். நான் கிளம்புறேன். கிளம்புங்க. அங்க இருந்து பர்மிஷன் வந்தாதான் கிளம்புவாரு. ஏன் நீ சோதிக்கிறேன்? ஏன் என்கிட்ட சொன்னீங்க அப்பயே கிளம்பி இருக்கலாம். இப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கிளம்புறீங்க. இஞ்சி கேட்கல 4 விட்டு தங்கச்சி நம்பி கூப்பிடியும் வந்து பத்தியா? இப்ப நான் கூப்பிட்டதுனால வந்து தப்பு. இல்ல, நான் கிளம்புறேன். டிரைவர் வர சொல்லிட்டேன். அவர் வெளியே வந்தோடனே கிளம்பிடும், புரியுதா? ஓகே ஓகே. வாலு, என்ன வாழுத்தனம் பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா பிபி. இவ்வளவு கத்தி பேசாத. சரிங்க கத்தல. நானும் பாவம். அவன் ஒருத்தர் டார்ச்சர் பண்றானா, அவன் இல்லைன்னா மொத்த பேர் டார்ச்சர் பண்ணுவோம் போல இருக்கே. அவர் மேல இருக்க பைக்ல அதை பண்ணாரு இது பண்ணாரு நம்ம சொல்றோம்ல. அவளே இந்த தொலைக்கு தான் அவனை கைட்டு விட்டு வந்திருப்பா. ரொம்ப பண்ணி இருக்கட்ட வேணாம். அவ எப்படி இருக்காங்க இருக்கட்டும். ஆமாக்கா, அதே பண்றோம். கிட்ட போகுது. எப்பதான் வருவா? வந்துட்டு இருக்காள். நிஷாந்த் கூட தான் வரப்போறா. ஏன் பயப்படுற? இல்லக்கா, இங்க வேலை கிடக்குல்ல. என்ன வேலை? எல்லாமே நம்ம முடிச்சிட்டோமே. கோலம் போடணும்ல. அப்ப அவன் வந்தா கத்துவான், கோலம் போடுறா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், வெடிக்கத்தெல்லாம் 2 மணிக்கு எழுந்திருக்கணும். பசங்களாம் வரல, சித்தியும் வரல, அவங்க மாமிங்கெல்லாம் வரல. அவன் என்ன பண்ணுவா? அதானே சித்தி பகல் மாமிங்க அங்கே இருந்துட்டாளுங்க. இன்னைக்கு கிளம்பலத்த, நாளைக்கு காலைல தான் கிளம்புறாங்க. நாளைக்கு சாயந்தரம் நலங்குக்கு தான் வராங்க. இங்க இவனுக்கு நலங்கு வைக்க மட்டும் நாளன்னைக்கு வராங்க. அங்க தனியா இருப்பாங்கன்றதுனால அம்மா மரல அங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க ரெண்டும். இது பார்த்தா அங்கதான் ஜனக்கட்டு அதிகமா இருக்கும்னு தோணுது. இருக்கட்டும்மா, அவங்க வீட்டில் இருந்தால் கூட்டம் இருந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும்ல. அதே மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, இங்கே இருந்து நம்ம தனியாக இருக்கோன்ட்டு. இப்போ பாருங்க, எல்லாம் அங்கே இருக்காங்க, நமக்கு என்ன பிரச்சனை? அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் நம்ம ஊரா இருந்தா நமக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணக்கூடாதுல்ல அவங்களுக்கு. ஆனா அதுதான் கல்யாண வீடு மாதிரி கலகல நின்றுட்டே இருக்குமா. ஃபோன் எடுத்தா இந்த வாண்டுங்க சத்தம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரே சத்தம் தான் பாருங்க. சம்மந்திக்கிட்ட பேசிட்டு பார்த்தா ஒரே அட்டகாச சவுண்ட் தான் கேட்குது. பக்கத்து வீட்டில் அவ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டாளுங்கல்ல. எல்லாம் உட்காந்து ஒரே ஆர்ப்பாட்டம் அமக்கலமா பண்ணிருக்குங்க. ஆமா, அங்கதாம்மா கல்யாண கலையே இருக்கு. இங்கேயும் பந்தல் போட போடலாமே. அது கல்யாண வீடு சடங்கு பண்றோம். அப்ப அது பண்ணலாம் எப்படி சொல்லிட்டு பந்தல் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் தான் சொல்லிவிட்டு வந்தேன். வெறும் ஃபங்க்ஷன் பண்ணால் மட்டும் அது கல்யாணம் வீடாக தெரியும். சரிடா, அதுவும் சரிதான். பந்தலுக்கு அந்த வாழை மரலாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டோமா, விளக்கு போடுற மாதிரி அந்த 2 சைட் விளக்கு வைப்போம்ல, லைட் எஃபெக்டோட, அதுவும் வாழை பந்தல். அதுக்கப்புறம் வெளியே ஒரு பந்தல் போட்டு சும்மா மேலே ஒரு வெல்கம் லைட் வைக்க சொல்லிட்டோமா. சரிடா, அது எப்போ போடுவாங்க? நம்ம அந்த அரசாங்கம் நட்டதுக்கு அப்புறமா தானே. அதனால நாளைக்கு தாமா, நாளைக்கு நைட் வந்து போட்டுருவாங்க. போட்டு போயிடுவாங்க, நம்ம நைட் சுவிட்ச் போட்டு வேண்டியதான். சரிடா. உங்க மாமிங்க இங்க வந்து நலங்கு வைக்கிறாங்க. இங்க இருந்து நீங்க யாருக்கு நலங்கு வைக்கிறீங்களா? இல்லம்மா, நமக்கு தான் அது வழக்கம் இல்லையே பொண்ணு வீட்டுக்கு வைக்கிறது. மருமகளை அத்தை மாதிரி வைக்கிறியா என்ன? இல்லம்மா. அப்படியே வைக்கணுமா என்ன? இல்ல, ஒரு வார்த்தை கேட்கறேன், ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லம்மா, இங்கேயே வேலை கிடக்குல. எத்தனை நாளைக்கு என்னன்னு பாத்துட்டீங்களா?
அதெல்லாம் பார்த்துட்டோம் அத்தை. அப்படியே பத்தலைன்னா வீட்டு நலங்கு வச்சு முடிச்சுக்கலாம் அத்தை. சரி, யார் யார்த்த வைக்க போறா? காலையில என்ன நலங்கு அத்தை? சரி. ரெண்டாவது சாயந்தரமே திவ்யமா வைக்குது. அவ எதுக்கு வைக்கணும் குதிக்கிறான், எனக்கு புரியல. அம்மா விட்டுங்கம்மா, அவள் ஆசையை தடுக்காதீங்கம்மா. அவளே நிறைய விஷயத்துல எதுவும் செய்ய முடியல, வருத்தத்துல இருக்கா, இதையும் தடுத்தா அவ்வளவுதான். இது வரைக்கும் கல்யாணம் ஆட பொண்ணு வச்சுதான் நம்ம இதுல இல்லடா வழக்கத்துல. அப்புறம் அண்ணன் தம்பி ஏதாவது அபசகுணம் சொல்ல போறாங்கடா, பிரச்சனை வரடா கல்யாண டைம்ல. பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம், விடுங்கம்மா. அவள் பொழைச்சி வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதில் அவளை மேலும் மேலும் காயப்படுத்த நான் விரும்பல. இதுலதான் சந்தோஷமா, இதனால என்ன குடிமொழிக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. என்னமோ பண்ணுங்கடா, மத்தவங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, முறைய எதுவும் பண்ணிடாதீங்க. வச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, தண்ணி பொண்ணெல்லாம் வச்சு நாங்க கேள்விப்பட்டதே இல்லடா. விடுங்க அத்தை. ஆமா மாமி, விடுங்க மாமி. நீயா சொல்ற? வாங்க. நிச்சயதார்த்திகத்தை எப்படி எட்டு கட்டி பண்ணுச்சு, அதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த கடைக்கெல்லாம் போய் அதுதான் வாங்கியிருக்கோம். என்ன பண்றது, அதால முடியலன்றது எனக்கு புரியுது. பத்தாவதுக்கு அவன் சுத்தமா அதை விட மாட்டான், இறுக்கி பிடிச்சி வைக்கிறான். நான் அவனையும் தப்பு சொல்ல மாட்டேன். அவன் தான் ஹாஸ்பிட்டல் வேணா, ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூப்பிட்டு வந்தான். அதனாலதான் அவன் அதை இறுக்கி பிடிக்கிறான். எனக்கு புரியுது, அது உடம்பு ஒன்றும் தேதிலாம் வரல, ஒட்ட வச்சிருக்கோம் அவ்வளவுதான். அது தேதி வர எப்படி 8 மாசம் ஆகும்னு சொல்றாங்களே, எனக்கு 1.5 மாசத்துல தேடிடுமா? இப்பதான் ஏதோ சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட கெடுக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன அம்சு, பாரு மருமக வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு. சரிங்க, பேத்தி பண்ணிட்டு போட்டோம். மறுநாள் காலையில தான் நான் வீட்டு நலங்கு வைக்கிறேன். அப்படி முதல்ல வீட்டு நலங்கு தானே வைப்போம். அவரோட அண்ணன் பொண்ணு வந்து நான் மறுநாள் சாயந்தரம் வைக்குது. அது வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி வைக்குது என் பொண்ணு. அதனாலே அதுக்காக தான் இப்ப பண்ணவே முடிவு பண்ணிருப்பா. ஏதாமா விடுங்க, விட்டு கொடுக்காது, பண்ணிட்டு போட்டோம். மொத்தமா எத்தனை வருது? 1 2 3 4மா. அதுக்கப்புறம் அவங்க மாமிங்க வந்து வைக்கிறாங்க, அது 2 கணக்காயிடுதா? அது 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. கூடவே அவங்க அத்தையும் பண்றாங்க. ஸோ அவங்க 3 பேரும் சேர்த்து பண்றதுனால அது ஒரே நலங்கு தானமா கணக்கு. யாருக்கு 3 பேர் பண்றாங்க? எங்களுக்கு நம்ம இந்திரஜா, அப்புறம் பொம்மிமா, அப்புறம் மித்ரா. என் பொண்ணையும் கூட கூட சேர்ந்துச்சா? ஆமாத்த. இந்திரன் பொண்டாட்டியும் நிறைய பொண்டாட்டியும் வராங்க, நலங்கு வைக்க வராங்க அத்தை. சரி சரி. அப்படி பண்றதுனால தான் அப்படி பண்றான். போதும் கூட இல்லையா? இந்த ரூம் எனக்கும் சொந்தம். ஆமா, சொந்தம் சொந்தம். மிச்சப்பாடுறா இவனை. நாளைக்கு வந்து இப்போ இருக்க கடுக்கடுன்னு இருக்கு, கடுப்பா இருக்கும் கூட இருக்கு. உட்காந்துட்டு இருக்கியா, உனக்கு போர் அடிக்கல? இல்ல இருக்கா, பண்ணி பார்க்கல, பேசல, உங்க மாதிரி இருக்கேன். அது நீ இரு, என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு போட்டு பார்க்கணும். கிளம்பிட்டாடா, வருவாடா. எப்படி சொல்றேன்? அம்மா ஃபோன் பண்ணாங்க, லேட்டாக போய் இருக்குதுன்னு, வரேன்னு சொல்லியிருக்கா. வந்து போறேன்னு சொல்லியிருக்கா. அவன் கூட பைக்லையா? இல்ல கார்ல தான் கூப்பிட்டு போயிருக்கான். வந்துட்டேன். ஜீப்ல தான் போயிருக்கான். போயிட்டு பண்ண வந்துட்டு அப்புறம் அவன் டியூட்டி போயிட்டான். திருப்பி ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு அவன் போயிருக்கான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வரான், புரியுதா? சரி, அவங்க கூட ஃபோன் போட்டு எடுக்கல. ஃபோன் போட்டா யாருமே எடுக்கூடாது முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு சண்டை இல்லை. எல்லாம் என்ன பண்றீங்க? ஆடி வா, என்ன நீ மட்டும்? தன்னை கைஜி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சுமா, இது மீட்டிங்ன்ட்டு. அதான் நான் வேண்டாம், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி உன்னை விட்டு போனா? எங்க இருந்து வர மாட்டேனா, என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தார். நான் தான் ஃபோனா வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். உடனே நான் ஆட்டோ போட்டு வந்துக்கிறேன்னு அண்ணா தான் கேட்கல. எப்போ முடியும்னு தெரியல, அதனாலதான். அவன் ஏதாவது அதெல்லாம் சாப்பிட வைக்க முட்டுருவேனா, என் கூட பொங்கல் சாப்பிட வச்சு தான் அனுப்பிட்டுருக்கேன். சரி சரி, இங்கே வந்துட்டு சொல்லுண்டி, அவன் தனியா தானே இருக்காங்க. இல்லம்மா, ரவியை பாருங்கார்ல. சரி, அவரு இங்க வர சொல்லிடு. அம்மா, ரவியப்பா திருப்பி கேம்புக்கே போறாரு. ஒரு கேம்ப்ல இருக்கணும். சரி, அவரை பிடிச்சி செய்யறாரு, அதனால எனக்கும் அது ஓகே தான் தோணுது. அவர் மைண்டும் ரிலாக்ஸா இருக்குல்ல. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவர் சேவை செய்யறாரு. இப்ப வரைக்கும் உங்க ரவி செய்யற வேலை என்னன்னு புரியல. அவன் மிலிட்டரியில இருந்தா சரி, இப்ப அவன் என்ன செய்யறான் ரிட்டையர் ஆனதுக்கு ஃபேமிலி இல்லாத மிலிட்ரி மேன் இருப்பாங்கல்ல, அதாவது கை போனவங்க, கால் போனவங்க, நடக்க முடியாதவங்க, ஏதோ ஒன்று ஆயிருக்கும்ல, அதுல ஃபேமிலியும் இல்லாம இருக்கவங்களுக்காக ஒரு சொசைட்டி இருக்கு தாத்தா. சரி, அது மிலிட்டரி கம்பெனி நடத்துது. அது மிலிட்ரிலேயே இருக்கு தாத்தா. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுல அவங்கள பாத்துக்கிற வேலை அவர் பாத்துக்கிறாரு, வேண்டியதா செய்யறாரு. ஸோ அதை பிடிச்சி செய்யறாரு. அவங்க பாதி பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஸோ பேசி பழகி ஃபன் பண்ண அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்க அடிப்பட்டவங்களும் வந்து சும்மாலாம் இல்லை, அவங்களுமே பேக் சைட்ல என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அங்க. பரவாயில்லையே, இது ஒரு மகன் நல்லா இதுல. ஆமா தாத்தா, மிலிட்ரி மேன் எப்பவுமே கிரேட் தானே. அதனால எனக்கு அது ரவிப்பா செய்யறத நானும் தடுக்கல, அண்ணனும் தடுக்கல. அவர் பிடிச்சி செய்யறாரு. அங்க போனாலே நல்லா இருக்கும். அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலே வராது தாத்தா. ஒரு மாதிரி என்ன சொல்றது, பெருமையா தான் இருக்கும்.
அவங்க எந்த வகையிலுமே அவங்கள இதுவாக அவங்க தாழ்த்திலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க தோரணை, அவங்க உட்காந்துருக்க விதம் எல்லாமே அவ்வளோ கம்பீரமா இருக்கும். ரவியப்பாவும் ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு கல்யாணத்துக்கிட்ட வந்துடுறேன்னு இருக்காரு. உங்க அப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாரு. நிச்சயத்துக்கே வரல, நான் கோச்சிட்டு இருந்தேன்ல, அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவாரு. நிச்சயத்தப்போ அங்க ஒரு முக்கியமான ஏதோ வேலைன்ட்டு தானே போயிட்டாரு. அதான் சரி சரி, கல்யாணத்துக்கு வந்தா சரி. அதெல்லாம் இங்கேயும் வருவாரு, கேரளாவுக்கும் வருவாருமா. அப்ப சரி. சரி, நான் போய் உள்ள ஒரு அட்டண்டன்ஸ் போடுறேம்மா. நீங்க அதுக்குள்ள தண்ணி ஓட்ட தெளிச்சு வைக்கிறீங்களா? நான் எல்லா கலர் எடுத்துட்டு போய் வெளியே வைக்கிறேன். நீ போயிட்டு ஒரு அட்டென்ஸ் போடு. எல்லாம் காண்டாதான் இருக்கானு. சரிம்மா, நான் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரேன்.